தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெட்டிவேர் மாலையே வீட்டில் உள்ள சாமி படங்களுக்கு போடலாமா, இல்லை கோயிலில் தான் இருக்கணுமான்னு கேட்டிருக்கிறாங்க. வெட்டிவேர் என்பது பொதுவாக அந்த இடத்த நறுமணங்கள் பண்ணி கொடுக்குங்க. கோயில் தீர்த்தங்கள்லேயும் அந்த வெட்டிவேர் போடுவாங்க. சாமிக்கு அபிஷேகங்கள் பண்ணும் போதும் அந்த வெட்டிவேர் ஆகப்பட்டது சாமியினுடைய தலைமையில் வச்சு பன்னீர் ஊற்றுவாங்க, சந்தனம் ஊற்றுவாங்க. இந்த மாதிரி வெட்டிவேரில் நீராடும் போது அந்த குளிர்ச்சி தன்மைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொதுவாக வெட்டிவேரில் நம்ம இறைவனுக்கு மாலை அணிவிக்கும் போது அந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குங்க, நல்ல நறுமணங்கள் இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம நார்மல் கற்பூரங்கள் ஏற்ற விட பச்சை கற்பூரங்களை தீபம் ஏற்றி வர வாழ்வில் முன்னேற்றங்கள் கொடுக்குங்க. ஸோ ஏலக்காய் வச்சு கற்பூரம் ஏற்றும் போது நறுமணமாக இருக்குங்க. அந்த சாமிக்கு பூஜை பண்ணி போட்டு நீங்கள் கற்பூர தீபாரதனை காட்டுறதா இருந்தால் ஒரு ஏலக்காவும் கற்பூரம் சேர்த்து பற்ற வைங்க. அது நல்ல தன்மைகள் உண்டாக்கி கொடுக்கும். இப்போ கெட்டத்துக்கு அப்படின்றது குழந்தைங்களுக்கு சுற்றி போடும்போது அந்த சூடத்தோடும் ஒரு கிராம்பு வச்சு குழந்தைங்களுக்கு சுற்றி போட்டிங்கன்னா அது கண்டிஸ்டி ஆகப்பட்டது விலகுங்க. இதில் இருவேறு வழிகள் இருக்குதுங்க. இந்த சூடம் ஏற்றுறதுலேயும் அந்த மாதிரி இருவேறு வழிகள் இருக்குது. இதுக்கு தகுந்தாப்புல செஞ்சு பண்ணிக்கோணுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.